திருச்சி விமான நிலையத்தில் கடந்த 4 மாதங்களில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 10 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாள்தோறும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். அந்த விமானங்களில் வரும் பயணிகளிடம் சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொள்வது வழக்கம். அப்படி வருபவர்களில் பலர் தங்கம், செல்போன்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சட்டவிரோதமாக கடத்தி வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த பயணிகளிடம் சோதனை மேற்கொண்ட போது 3 பயணிகள் உடைமைகளில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதேபோல் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த 6 பயணிகள் தங்கள் உடைமைகளில் வைத்து தங்கத்தை கடத்தி வந்துள்ளனர். இதனையடுத்து 9 பயணிகளிடமிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 9 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த மாதம் மட்டும் இத்தனை நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. அயன் திரைப்பட பாணியில் திருச்சி விமான நிலையத்தில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் பல்வேறு விதத்தில் நூதனமாக பயணிகளால் கடத்தி வரப்பட்ட தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 10 கிலோ தங்கத்தின் சந்தை மதிப்பு சுமார் 13 கோடியே 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை பயணிகளிடமிருந்து மொத்தம் 10.109 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் மட்டுமே இவ்வளவு கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் எவ்வளவு தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் என நினைத்தாலே தலை சுற்றுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.